கிருஷ்ணர் ஏன் பாண்டவர்களின் புதல்வர்களை மகாபாரத போரில் காப்பாற்றவில்லை? முதலில் அர்ஜுனன் மற்றும் உல்லூபியின் மகனான இரவனும், இரண்டாவதாக பீமன் மற்றும் ஹிடும்பியின் மகனான கடோத்கஜனும், முடிவில் அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையின் மகனான அபிமன்யுவும் போரின் போது கொல்லப்பட்டனர். திரௌபதியின் மகன்கள் ஐவரும் போர் முடிந்த பிறகு நள்ளிரவில் அஸ்வத்தாமனால் பாண்டவர்கள் என நினைத்து தவறாக கொல்லப்பட்டனர். ஏன் கிருஷ்ணர் பாண்டவர்களின் புதல்வர்கள் ஒருவரையும் போரில் காக்கவில்லை? மாறாக அபிமன்யுவின் மகனான உத்திரையின் கருவில் இருந்த பரீட்சித் மட்டும் காக்கப்பட்டான். ஏன்? கிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்தவர் எனில் அஸ்வத்தாமன் உப பாண்டவர்களை கொன்றபோது ஏன் தடுக்கவில்லை? மாறாக பாண்டவர்களை ஏன் அந்த இடத்திலிருந்து மாற்றி வேறு இடத்திற்கு அனுப்பிவிட்டார்? இதற்கான காரணங்களுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, கிருஷ்ணர் அறிந்தது போரின் முடிவில் பாண்டவர்களின் அனைத்து புதல்வர்களும் கொல்லப்படுவார்கள். அவர்கள் நேசித்த அனைவரும் இழக்க நேரிடும். வெற்றியை அடைந்தாலும் போரினால் எப்பொழுதும் நிம்மதி கிடைக்காது, மாறாக வேதனை மட்டும்தான் மிஞ்சும் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக. இரண்டாவது கருத்து, கிருஷ்ணர் தனது சகோதரியான சுபத்திரையின் மகனான அபிமன்யுவின் வாரிசை மட்டும் காப்பாற்றிவிட்டார், அதுவும் உத்திரையின் கருவில் சிசுவாக இருந்தபோது. அதற்கான காரணம், அஸ்தினாபுரத்தை பல ஆண்டுகளாக ஆண்டு வந்தவர்கள் மன்னர் யயாதியின் இளைய மகனான புருவின் தலைமுறைதான். யயாதி அவனின் மூத்த மகனான யாது தனது தந்தைக்கு இளமையை தானமாக சிறிது காலம் தராததால் அரசனாக முடியாது என சபித்து தனது இரண்டாவது மனைவியின் மகனான புருவை அரசனாக்கினான். யாதுவின் தலைமுறையினர்தான் யாதவர்கள். ஆகவே யாதவர்கள் வம்சத்தில் வந்த சிசுவை மீண்டும் அரசனாக்கவே கிருஷ்ணர் இதை செய்தார் என்ற கருத்தும் உண்டு. மேலும் பாண்டவர்களும் யாதவர்கள் வம்சத்தில் வந்த குந்தியின் புதல்வர்கள்தான்.